அனைவருக்கும் வணக்கம். அகத்தவும் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் டிசம்பர் 30ஆம் தேதி ஜேம்ஸ் ஆலன் அவர்கள் என்ன பகிர்ந்துள்ளார் என்பதனை காண்போம். முதலில் தமிழில் ஒரு சொல்லில் கூற வேண்டும் என்றால் பொது நலமாக என்று கூறலாம். பொறுப்பின் துணையோடு நம் லட்சியத்தை மாண்புடன் கடமையாற்றுவதாகும். பொது நலம் என்பதை நாம் கரந்துரை சொல்லாக பொறுப்பின் துணையோடு நம் லட்சியத்தை மாண்புடன் கடமையாற்றுவதாகும். பிறர் நலம் பேணுதல் என்பது நுழைவாயிலில் உறுதியான மகிழ்ச்சியின் பேரின்ப நிலை. பிறர் நலம் பேணுதல் என்பது நுழைவாயிலில் உறுதியான மகிழ்ச்சியின் பேரின்ப நிலையாகும். பேரின்ப நிலை அறிவது தன்னலத்தன்மை துன்பத்திற்கும் பிறர் நலம் பேணல் முழு உலகத்திற்கும் மகிழ்ச்சிக்கு வழிவகுக்கும். தன்னலத்தன்மை துன்பத்திற்கும் பிறர் நலம் பேணல் முழு உலகத்திற்கும் மகிழ்ச்சிக்கு வழிவகுக்கும். தன்னலம் அனைத்தும் தகுதியற்ற முயற்சிகளாகும். ஆனால் மனிதநேயத்துடன் ஒருவருக்கு மகிழ்ச்சி அளிப்பது அனைவருக்குமான மகிழ்ச்சி என்பதாலும் அதை அறிந்து பொதுவான வாழ்வில் முட்களை அல்ல பூக்களை சிதறடிப்போம். ஆம், நம் எதிரிகளின் நெடுஞ்சாலில் கூட தன்னலமற்ற அன்பின் மலர்களை பரவச் செய்வோம். அதனால் அவர்களின் கால் தடங்களின் காற்றழுத்தம் தூய்மையான வாசனையை நிரப்பி மகிழ்ச்சியின் நறுமணத்தால் உலகை மகிழ்விக்கும் என கூறி அந்த கடைசி வரிகளில் உயர்ந்த நன்மையை தேடுங்கள், நீங்கள் ஆழமான இனிமையான அகமகிழ்ச்சி அடைவீர்கள் என கூறி பதித்த அந்த ஆங்கில பிரிவினை காண்போம். Altruism, we can say it in acrostic, a laugher truly rejoices unified in a moment, merriment. A laugher truly rejoices unified in a merriment. Inside the gateway of unselfishness lies the Elysium of abiding joy. Knowing this, that selfishness leads to misery, and unselfishness to joy, not merely for oneself alone, for this were all unworthy would-be endeavors, but for the whole world, and because humanity is one, and the joy of one is joy of all. Knowing this, let us scatter flowers and not thorns in the common way of life. Yeah, even the high way of our enemies, let us scatter the blossoms of unselfish love. So shall the pressure of their footprints fill the air with the perfume of holiness and gladden the world with the aroma of joy. Seek the highest good, and you will taste the deepest, sweetest joy. You can say, in single word, we can say altruism. I love a truly rejoices unified inner merriment என கூறி அவர் பதித்த அந்த டிசம்பர் 30ஆம் தேதி தமிழில் மொழியில் பொதுநலமாக பொறுப்பின் துணையோடு நம் லட்சியத்தை மாண்புடன் கடமையாற்றுவதாகவும் என கூறி பொதுநலமாக என்ற சொல்லி பார்த்தோம் என்றால் பொறுப்பு ஓ துணையோடு பொது நம் லட்சியத்தை மாண்புடன் கடமையாற்றுவதுமாகும் என்பதை நலமாக நாம் பொறுப்பின் துணையோடு நம் லட்சியத்தை மாண்புடன் கடமையாற்றுவதை பொது நலமாக நாம் கடைபிடிப்போம். டிசம்பர் 30ஆம் தேதி பதிந்து அந்த உண்மையை உயர்ந்த நன்மையை தேடுங்கள், நீங்கள் ஆழமான இனிமையான அகமகிழ்ச்சி அடைவீர்கள் என கூறி டிசம்பர் 30ஆம் தேதி அகத்தம் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் என்ற பதிவினை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.